கிராமப்புறங்களை விட நகர்ப்புற இந்தியாவில் பெண்கள் வேலைக்கு செல்லும் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. 2021-22 புள்ளி விவரங்களின்படி நகர்ப்புறங்களில் பெண் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் 24% தான். பொருளாதாரத்தில் பெண்களுக்கு அதிக ஊதியம் தரும் வேலைகள் உருவாக்காமை, சமூக பாதுகாப்பு இல்லாமை இதற்கு முக்கிய காரணம். பெண்களுக்கு பொருத்தமான வேலை என்ற பெயரில் குறைவான ஊதியத்தில் அமர்த்துவது போன்ற காரணங்களால் பெண்கள் தொழிலாளராக இருக்க விருப்பம் இல்லாமல் வீட்டு வேலைகளில் தேர்ந்தெடுக்கின்றனர். இந்நிலையில் படித்து முடித்து திருமணமாகி பணிச்சூழலில் அமர முடியாமல் போன பெண்களுக்காக வீட்டிலிருந்தே பணிபுரியும் சூழலை ஏற்படுத்த ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கி கடந்த 2 ஆண்டுகளில் பல்வேறு நிறுவனங்களுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் இடையே பாலமாக இருந்து வேலை வாய்ப்புகளை பெற உதவி வருகிறார் திருமதி சங்கரி சுந்தர். ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃபோட ஐடியா எங்கிருந்து வந்துச்சு? ஸோ ஒரு கிராஜுவேட் உமன், அதுக்கப்புறம் நல்லா வேலையை செஞ்சேன். அதுக்கப்புறம் மதர்ஹுட் நடந்தது. அதுக்கப்புறமா ஐ பிகேம் அன் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப் மை செல்ஃப். அண்ட் அந்த டைமில் தான் என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்களை பார்த்தேன். நல்லா படிச்சிருந்தாங்க, டாப்பராக இருந்தாங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தினால வீட்டை விட்டு வெளியில் வர முடியாததுனால ஃபினான்ஷியலி டிபெண்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு வேலைக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வேலையை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சோம். அப்படி தான் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிற பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. இப்போ வரைக்கும் இதில் எத்தனை பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க? எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? நாங்கள் ஆகஸ்ட் 15, 2022 ஸ்டார்ட் பண்ணோம் ஃபார் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் உமன். இது வரைக்கும் 33,000 பொண்ணுங்க அக்ராஸ் த குளோப் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 700 பிஸ்னஸ்க்கு மேலே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கடந்த 2 வருஷத்தில் நேரடியாக ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 6,000 பொண்ணுங்களுக்கு மேலே ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் 1000 பேருக்கு மேலே சம்பாதிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வி ஆர் ஜஸ்ட் அ பிளாட்ஃபார்ம். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பிஸ்னஸஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. நல்லா ஒர்க் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வேணும், ரிமோட்டில் ஒர்க் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வேணும்னு நினைக்கிற பிஸ்னஸஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் ஒரு கிராஜுவேட் உமன், எனக்கு நிறைய ஸ்கில் இருக்குது, நான் வீட்டில் இருந்து ஒரு கிரெடிபிளான பிஸ்னஸோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்களும் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணலாம். இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹெல்ப் வித் ஸ்கில் டெவலப்மெண்ட், வி ஹெல்ப் வித் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அஃப்கோர்ஸ் வித் மைண்ட் செட் ஆல்சோ. ஸோ நீங்கள் கம்பெனி இத்தனை என்ரோல் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. எத்தனை ஸ்டார்ட் அப் இருக்காங்க, எத்தனை எம்என்சி இருக்காங்க, டோட்டலாக அதிகமாக என்னென்ன பிராண்டுகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு? ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் த பிஸ்னஸஸ் எங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவங்க ஸ்டார்ட் அப்ஸ், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அண்ட் கப்புள் ஆஃப் எம்என்சிஸ். எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்காங்க. அதிகமாக நாங்கள் சர்வ் பண்ண ஸ்கில் செட், எங்கள் பொண்ணுங்க எந்த ஸ்கில் செட்டில் இருக்காங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறவங்க, கான்டென்ட் ரைட்டர்ஸ், கிராஃபிக் டிசைனர்ஸ், அதுக்கப்புறம் ஹெச்ஆர்ஸ், தென் பர்சனல் பிராண்டிங் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, வீடியோ எடிட்டர்ஸ், இந்த மாதிரியான வேரியட் பேக்ரவுண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் டெக்னாலஜி பீப்புள் ஹூ ஆர் டெவலப்பர்ஸ், டெஸ்டர்ஸ், இவங்க எல்லாருக்கும் நாங்கள் இது வரைக்கும் அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அது சம்மந்தமான கம்பெனிஸ் தான் அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. ரூரல் இருக்க பொண்ணுங்களுக்கு அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, அவங்க வேலை இல்லாமல் இருக்கப்போ அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சுயதொழில், மகளிர் உதவிக்குழு, இந்த மாதிரி சில விஷயங்கள் கவர்மெண்ட் பண்ணுறாங்க. அர்பனில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஆர்கனைசிங் தேவைப்படுதா? அப்படி பண்ணால் கவர்மெண்ட் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ எஃபர்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம டேட்டாவை தான் நம்ம பேசணும். 2023 வேர்ல்ட் பேங்க் டேட்டா படி ஜெண்டர் கேப்ல பார்த்தீங்கன்னா இந்தியா 146 நாடுகளில் கணக்கெடுக்கும் போது 127வது இடத்துல இருக்கு ஜெண்டர் கேப்ல. அண்ட் நிறைய ரிப்போர்ட்ஸ் தெளிவாக என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீமேல் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் இந்தியாவில் இருந்ததுன்னா 20 வருஷத்துக்கு அப்புறமும் கூட உலகத்திலேயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் பாப்புலேஷன் இந்தியாவில் இருந்தாலும் கூட 20 வருஷம் ஆயிடும் நம்ம ஒரு பெரிய சுப்ரீம் பவரை ஆகுறதுக்கு அப்படிங்கிறது டேட்டா சொல்லுது. ஸோ இது எல்லாமே விமன் பொட்டன்ஷியலை டேப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது அர்பன் ரூரல் அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்காம நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அந்த சாய்ஸ் இருக்கா, தி எபிலிட்டி டு சூஸ் அது இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுக்கு கவர்மெண்ட் உண்மையாகவே நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கவர்மெண்டால் மட்டுமே எல்லாத்தையும் பண்ணிட முடியாது, கவர்மெண்டால் மட்டுமே எம்பவர்மெண்ட்டை கொடுத்துட முடியாது. நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸ், நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாரும் முடிவெடுத்து கம்பைண்டாக தான் இதை பண்ண முடியும். பிகாஸ் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஒரு எம்பவர்டு உமன் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி எம்பவர் பண்ணுவாங்க,
அந்த ஃபேமிலி எம்பவர் ஆச்சுன்னா அந்த கம்யூனிட்டி எம்பவர் ஆகும், அந்த கம்யூனிட்டி எம்பவர் ஆச்சுன்னா நாடே எம்பவர் ஆகும். ஓகேங்க. இப்போ வந்து வேலைக்கு போனாலும் சரி, வீட்லேருந்து வேலை பார்த்தாலும் சரி, ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் அவசியம்னு நினைக்கிறீங்களா? அது இல்லாம ஒரு பொண்ணு இப்போ ஒரு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்ல. ஆனா நான் பண்ணணும்னு நினைக்குது. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணணும்? எல்லாமே ஃபேமிலில இருந்து தான் ஆரம்பிக்குது. ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அது 100% உண்மை. பட் நெறைய நேரத்துல நம்ம ஆரம்பிக்கணும்னு நெனைக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் நமக்கே நம்ம மேல வந்து ஹோப் இருக்காது. ஒரு ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட்டோடயே நம்ம என்ன நெனச்சுப்போம்னா, நம்ம கேட்டோம்னா, நம்ம வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கன்னு நெறைய பேரு பொண்ணுங்க நம்ம கேட்கவே மாட்டோம். எனக்கு இந்த மாரி ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. நான் இந்த மாரி ஒரு விஷயம் பண்ணணும்னு நெனைக்கிறேன், படிக்கணும்னு நெனைக்கிறேன், வேலைக்கு போகணும்னு நெனைக்கிறேன். கேட்கவே மாட்டோம். வி ஃபியர் அவங்க என்ன சொல்லிடுவாங்க, நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்னு. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து நம்ம அந்த தாட், அந்த பயத்துல இருந்து வெளியில வந்துட்டு, தைரியமா முதல்ல கேட்கலாம். எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் இத பண்ணணும்னு நெனைக்கிறேன். நான் கத்துக்கிறேன். நான் கத்துக்கிட்டா எனக்கு இந்த மாரி ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, சில நெறைய பேர் ஓகே சொல்லிடுவாங்க. சில பேர் ஓகே சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் பரவால்ல. அப்படி ஓகே சொல்லனாலும், ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம்னா, நம்ம இந்த முதல் பணம் பண்ணுவோம்ல, அப்போ அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. இதுதான் நான் பார்த்த இந்த 33,000 பொண்ணுங்கள்ல நெறைய பேரோட ஸ்டோரீஸ். ஸோ நாம எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கோம்? நம்மளோட ட்ரீம்ல நமக்கு தேவைப்படுற விஷயங்கள எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கோம்? அத பொறுத்து தான் நம்ம ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு. ஆம், இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா, எங்க கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மேக்ஸிமம் பேர் வந்து கெரியர் ரீஸ்டார்ட்டர்ஸ். அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியா சில பேருக்கு இருக்கலாம். அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். பட் சேர்ந்துட்டு வெளியில போறதுங்கிற ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இவங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கு. அது என்ன தெரியுமா? பர்னிங் டிசையர். இவங்களுக்கு இருக்கிற வெறி மாதிரி வேற யாருக்குமே கிடையாது. இது வந்து கம்பெனிஸ் வந்து எங்ககிட்ட சொன்னது. நாங்க வந்து எங்க மூலமா வாய்ப்புகள் வாங்கின பொண்ணுங்க வேலை செய்யறத பார்த்து எங்க கிட்ட இருக்கக்கூடிய கிளையன்ட்ஸ் சொன்ன விஷயம் வந்து இவங்களுக்கு இருக்கிற மாதிரியான அக்கௌண்டபிலிட்டி, இவங்களுக்கு இருக்கிற மாதிரியான பர்னிங் டிசையர் வேற எங்கேயும் பார்க்க முடியல. சமீபமா வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து வேலை ஆஃபீஸ் போய் வேலை பார்த்தத விட இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அதிகமான ப்ரெஷர், அதிகமான டென்ஷன் சொல்றாங்க. பட் ஓவர் குவாலிஃபைட் கான்செப்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அந்த மாரி இருக்கிற பொண்ணுங்களுக்கு கவுன்சிலிங் மூலமாவோ, இல்ல வந்து அவங்களோட ரிலேஷன்க்காவோ என்ன பண்றோம்? ஓகே. அகைன் இதுல ஒரு குட்டி மாறு கருத்து எனக்கு இருக்கு. என்னன்னா வேலைக்கு வெளியில போயிட்டு வேலை செஞ்சாலும் சரி, வீட்டுக்குள்ள இருந்து வேலை செஞ்சாலும் சரி, ப்ரெஷருங்கிறது இருக்கதான் போகுது. அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. அதான் ஒரு அழகான அனாலஜி சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வேலை செய்யறாங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து தான் வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஹஸ்பண்ட் ஸ்ட்ரெயிட்டா சோஃபாக்கு போய் படுப்பாரு. ஒய்ஃப் ஸ்ட்ரெயிட்டா எங்க போவாங்கன்னா, கிச்சனுக்கு போவாங்க. இது நம்ம வெளியில போய் வேலை செஞ்சாலும் சரி, வீட்டுக்குள்ள இருந்து வேலை செஞ்சாலும் சரி, இதுதான் நிறைய வீடுகள்ல இருக்கிறது. இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சரியான பவுண்டரி செட் பண்ண கத்துக்கணும். நம்ம வேலை செய்யும்போது வேலை தான் செய்வோம். ப்ரையாரிட்டைஸ் பண்ண கத்துக்கணும். தேவையான இடத்துல ஹெல்ப் எடுத்துக்க கத்துக்கணும். டெலிகேட் பண்ண கத்துக்கணும். அண்ட் பேச கத்துக்கணும். அண்ட் இப்போ ஏஐ எல்லாமே வந்துருச்சு. நாங்க வந்து டெவலப் பண்ற ப்ராடக்ட்ல கண்டிப்பா இதுக்கான ஒரு ஃபீச்சரும் இருக்கு. வெரின் வி கேன் ஹெல்ப் தெம் வித் எமோஷனல் சப்போர்ட். இப்போ எங்க கெரியர் கவுன்சிலிங் மூலமா நாங்க பண்றோம். பட் அது மட்டும் பத்தாது. அதுக்காக நாங்க தனியா வந்து வி ஆர் கோயிங் டு ஒர்க் தான். அடுத்த கட்டமா ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃபோட செயல் திட்டம் என்ன? ஓகே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா என்ன சொல்லுதுன்னா, அகைன் 2022ல 3.9 மில்லியன் பொண்ணுங்க வந்து அண்டர் கிராஜுவேட் டிகிரி ஹோல்டரா இருக்காங்கன்னு சொல்லுது. அகைன் இன்னொரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, 2023ல பார்த்தோம்னா 95% பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 24 டு 54 இருக்கிற இந்த ஏஜ் குரூப்ல 95% மென் வந்து ஒர்க் பண்றாங்க. ஆனா 37% உமன் தான் ஒர்க் பண்றாங்க. எவ்வளோ பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் கிரைட்டீரியா. அதுக்காக தான் ஒர்க் பண்ண போறோம். அடுத்த 5 வருஷத்துல 1 மில்லியன் விச் இஸ் 10 லட்சம் பேருக்கு ஜாப்ஸை வந்து அவங்க வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது எங்களோட கோல். ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அ பேன் இண்டியன், இன்ஃபேக்ட் குளோபல் கம்பெனி தான். பட் கிராஸ் ரூட்ல நம்ம எப்படி அட்ரஸ் பண்றோங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதுக்காக டிஸ்ட்ரிக்ட் வைஸே வந்து வி ஆர் பிளானிங் டு ஃபோக்கஸ் இன் த கம்மிங் இயர்ஸ்.